ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து சாரியில் உள்ள கிளாத்தில் ரொம்ப துணி கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் எப்படி அதை வந்து ஒட்டு போடுறது, 4 பக்கமும் ஒட்டு போட்டுட்டு இல்லாமல் ஒரே சைடு ஒட்டு போட்டு எப்படி தைக்கிறது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த துணியில் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றது. இது வந்து நான் வந்து ஃபுல்லாக இது பண்ணாமல் ஒரு சைடு மட்டும்தான் ஒட்டு கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு சட்டையை, அதாவது சாரியில் உள்ள கிளாத்து அதை வந்து கையை வந்து நீங்கள் கை அளவுக்கு வெட்டாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப் மட்டும் வெட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்கள் கை வெட்டிட்டீங்க, அந்த ஷேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது. அதே சமயம் நீங்கள் அந்த ஷேப் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப் மட்டும் வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கிளாத்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்ஸ் வச்சு நம்ம வந்து இதை ரெடி பண்ணிடலாம். அதுக்காண்டி தான் நான் இதை வந்து போட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து என்னென்னா, நம்ம எப்போவோ தைக்கிற மாதிரியே கையையும் லைனிங் துணியவும், அதாவது சாரியில் உள்ள துணியவும் லைனிங் துணியவும் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு ஒரு 1/4 இன்ச் திருப்பி எடுத்து 1/4 இன்ச் லைனிங் துணியில் வந்து தையல் போடணும். எதுக்காக லைனிங் துணியில் தையல் போடுறோம் அப்படின்னா, அந்த ஒரு வேளை லைனிங் துணி வந்து சுருங்குச்சு அப்படின்னாலும் சாரீ கிளாத் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சாரியும் லைனிங்கும் சேர்த்து வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது அந்த சுருங்குச்சுன்னா அந்த சாரீ கிளாத் வந்து தனியாக தொங்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி தைக்கிறோம். அப்புறம் இதை அந்த கையை நம்ம துணி அளவுக்கு லைனிங் துணியில் இருக்கிற அளவுக்கு வந்து ஒன்று போல் மேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டி விட்டுட்டு மீதி இருக்கும் இல்லையா எக்ஸ்ட்ரா பீஸு, அந்த எக்ஸ்ட்ரா லைனிங் நமக்கு எவ்வளோ, அந்த லைனிங் எம்டி லைனிங் இருக்கிற இடத்துல சாரீ கிளாத் எவ்வளோ வேணுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து பூனம் சாரீக்குள்ள ப்ளவுசஸ் எல்லாமே இந்த மாதிரி தைச்சிக்கலாம். அதாவது டிசைன் வந்து ஒன்று போல் தான் இருக்குது, நமக்கு மாறுதல் வராது அப்படின்ற எல்லா ப்ளவுஸுமே நம்ம இந்த மாதிரியே தைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ துணி தேவைப்படுதுன்னு. இதை வந்து இது என்னென்னா ஒரு சின்ன ஒரு டைம் சேவிங் ஆப்ஷனும் கூட. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ப்ளவுஸ்க்கு ஒட்டு கொடுக்குறது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் நம்ம வந்து 2 சைடு ஒட்டு கொடுப்போம். 2 கைக்கும் 2 சைடு ஒட்டு கொடுப்போம். இது வந்து அப்படி இல்லை, ஒரு சைடு ஒட்டு கொடுத்தா போதும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் நமக்கு நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெளிவாக புரியும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நமக்கு வந்து பார்டர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுசஸில் மட்டும்தான், அதுவுமே சில இடத்துல வந்து அந்த பார்டர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். நம்ம வந்து சிங்கிள் சைடு கொடுத்தாலே நம்ம கவர் ஆகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல தான் வந்து நமக்கு கொடுக்க முடியாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ளவுசஸ்க்கு வந்து நம்ம 2 சைடு ஒட்டு கொடுத்துக்கலாம். இதே மாதிரியே வந்து நம்ம வந்து இதையுமே, அதாவது ஃபுல் ஆயில் கிளாத்தையுமே வந்து காணாத இடத்துக்கு, இப்போ துணி காணலை அப்படின்னா 2 சைடும் ஒட்டு கொடுத்துட்ருப்பாங்க சிலர். இது வந்து நான் பிகினர்ஸ்காண்டி சொல்கிறேன். நல்லா தைக்க தெரிஞ்சவங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி தைக்கிறவங்களும் இருப்பீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது கூட எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் தெரியாதவங்களுக்காண்டி மட்டும்தான் இதை சொல்கிறேன். தெரிஞ்சவங்க ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் இது இல்லை. இது தெரியாதவங்களுக்காண்டி 4 பக்கமும் ஒட்டு கொடுத்துட்டு தைக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம், சிரமம். நிறைய பேர் வந்து ஒட்டு கொடுத்து தைக்கிற துணிகளை வந்து வாங்கிறதுக்கும் பயப்படுறாங்க. இன்னொன்று வந்து அதை வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒட்டு கொடுத்து தைக்கிறதுல வந்து பிரிஞ்சும் போயிடும். நிறைய ஒட்டு கொடுக்காம இந்த மாதிரி சிம்பிளாக ஒட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சோ அவங்க எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோ.